இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியன் ஷோ சீரியலில் இப்போ பாண்டியன் மனசே அப்படின்னு நொறுங்கி போயிட்டார். இதுக்கப்புறம் இவன்ட்ட என்ன பேசுறதுக்கு இருக்குது, இப்படி பேசுகிறான், ஒரு வார்த்தையில் சொல்லிட்டான், என்ன கேட்கறதுக்கு நீங்கள் யார் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டான். இதுக்கப்புறம் அவன்கிட்ட போய் நான் எதுவும் பேச விரும்பல. இப்போ நான் எடுக்கிற ஒரே ஒரு முடிவு என்ன அப்படின்னா இதுக்கப்புறம் அவன் எனக்கு பிள்ளையும் இல்லை, நான் அவனுக்கு அப்பாவும் இல்லை, அவன் பேரை கூட இனிமேல் சொல்ல மாட்டேன். அவன் பேரை கூப்பிட வேண்டிய ஒரு தருணம் எனக்கு வந்துச்சு அப்படின்னா அன்னைக்கு இந்த பாண்டியன் செத்துட்டான்னு முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு பேசுகிறாரு. இதுக்கு நடுவில் மீனா ஏதோ கதிரை பற்றி தெரியல, ஏதோ கோபத்தில் பேசிட்டான் அப்படின்னா அவன் கோபப்படுறதுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறாரு. ஏன்னா அவருக்கு முழு கதையும் தெரியாது. அவர் கதிருடைய கோபத்துக்கான காரணம், அது கோபத்துக்கு பின்னாடி இருக்க நியாயம், இது எதுவுமே அவருக்கு தெரியாது. அதனால் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அவன் எது கோவப்படுறதுக்கு இருக்குது, அவமானப்படுத்தினது அவன், திருடினது அவன், இப்போ வெக்கம் இல்லாமல் இங்கே நிற்கிறது அவன், இவ்வளோத்தையும் வச்சுட்டு அவன் எப்படி நம்மள்ட்ட கோவப்படுவான், என்னம்மா பேசுகிற நீ, என்னம்மா பேசுகிற அப்படின்னு கோவப்பட்டுட்டு இதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா நான் அவனை வீட்டை விட்டு வெளில போன்னு சொல்ல மாட்டேன், வீட்டை விட்டு வெளில போ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நான் கல் நெஞ்சக்காரன் கிடையாது. எப்படி ஊரில் இருக்கவங்களாம் கேவலமாக பேசுவாங்க, கண்ட கேள்வியை கேட்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. சரி பரவாயில்ல, இருண்டு போகுது, ஆனால் இனிமேல் எனக்கு அவன் என் புள்ள இல்லை அப்படிங்கிறத மட்டும் நான் முடிவே பண்ணிட்டேன் அப்படின்னு. ஏன்னா இன்னைக்கு பேசின வார்த்தை சொன்னதெல்லாம் என் வாழ்நாள் முழுக்க எனக்கு மறக்காது அப்படின்னு சொல்லிடுறாரு. கோமதி தான் வாயை திறக்கிறாங்க. அவன் ஏதோ தப்பு பண்ணாலும் நம்ம பிள்ளை, அவன் எங்கெங்க தப்பு செஞ்சான், தப்பு பண்ணாலும் நம்ம பிள்ளை தானுங்க. இப்போ செந்திலுக்கும் இதே மாதிரி சொல்லிட்டு இவனுக்கும் இதே மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்கன்னா எல்லாரும் பிள்ளைங்களை விட்டு நம்ம என்னங்க பண்ண போகிறோம் அப்படின்னா தயவு செஞ்சு இதில் எந்த முடிவும் மாற்றிக்க முடியாது, இதை பற்றி யாரும் பேச வேணாம் அப்படின்னு கோவமாக கிளம்பி சரசரன்னு ரூம்குள்ளே போயிடுறாரு. போயிட்டு அப்படியே கடைக்கு கிளம்பிடுறாரு. கதிர் அப்படியே இதெல்லாம் யோசிச்சுட்டே உட்காந்து அழுதுட்டு இருக்காரு, அழாத குறையாக உட்காந்து நின்றுருக்காரு. இப்போ டக்குன்னு உடனே கோமதி ராஜிக்கிட்ட என் மேலே இருக்க ஒரு பாசத்துக்காக இந்த ஒரு இவ்வளோ திட்டையும் பழியும் வாங்கிட்டு உட்காந்துருக்கான் என் புள்ள, அதை நீ மறந்துடாது அப்படின்ட்டு ராஜிகிட்ட சொல்கிறாங்க. நீ தாம்மா மறக்காமல் இருக்கணும், நீங்கள் ஒரு தாயாக இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் சரியாக முதல்ல யோசிக்கணும். இந்த சுய பரிசீலனை அப்படிங்குவாங்களா, அந்த மாதிரி ஒன்று பண்ணணும், செல்ஃப் எவாலுவேஷன் ஒன்று பண்ண வேண்டியது இருக்குது. ஆனால் நேராக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிளம்பி கதிர்கிட்ட போயிட்டு என்னடா கதிர் அப்படின்னு. இப்போ நான் ஏன் இப்படி பேசுனேன்னு தெரியணுமா உனக்கு அப்பாட்ட, ஏன் அப்படின்னா அவர்கிட்ட இந்த மாதிரிலாம் நான் அவர் மேலே எவ்வளோ கோவம் வந்தாலும் இப்படிலாம் நான் பேசக்கூடிய ஆள் இல்லை, ஆனால் நீ என்ன இந்த மாதிரி ஒரு இடத்துல நிற்க வச்சிட்டேன், இதுக்கப்புறம் இதை தெரிய விடக்கூடாது, இதை பற்றி அவர் இனிமேல் பேசக்கூடாதுங்கிறதுக்கான இதை வேறு வழி இல்லாமல் நான் பேசிட்டேன். இப்போ நான் பண்ண பாவத்துக்கு அவருக்கு என் மேலே இருக்க கோபத்தை போக வைக்கிறதுக்கு எனக்கு என்ன வழி இருக்குன்னே தெரியாது, எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்க விட்டு திருப்பி இதை பேசிட்டு என்னை நிற்காதம்மா, தயவு செஞ்சு போ அப்படின்னா என்னை மன்னிச்சிடுறா, உன்னை இந்த மாதிரி ஒரு கட்டத்தில் கொண்டு நிறுத்திட்டனே அப்படிங்கும்போது நீ முன்னாடியே யோசிச்சிருக்கணுமா, இதுக்கப்புறம் உன்னை மன்னிக்கிறதுக்கு நான் யார், எங்கள் அப்பாவே என்னை மன்னிக்க போகிறதில்ல, கிளம்புமா அப்படின்ட்டாரு ஒரு கோவமாக. அந்த பக்கம் ராஜி வேற பருதாமல் நின்றுட்டு இருக்காங்க. ராஜி அவர் முறைச்சிட்டு ஒரு வெளில போக ராஜியும் உடனே இதுக்கு மேலே பொறுக்க முடியாரா குருநாதா அப்படின்னு நேராக கிளம்பி போயிடுறாங்க. பின்னாடி இருந்து செருமெல்லாம் செய்கிறாங்க. என்ன அப்படின்னு ஒரு கேட்டோடனே, இல்லை என்னால் தானே எவ்வளோ பிரச்சனைங்க, நான் போய் சொல்லிடுறேன், நான் தான் நகையை தூக்கிட்டு வந்தேன், அது தொலைஞ்சிருச்சுன்னு ஒரு கதையை சொல்லிடுறேன், தயவு செஞ்சு நீ என்னால் மாட்டிக்காத, என்னால் இவ்வளோ திட்டு வாங்காத, கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லும் போது தயவு செஞ்சு நீ எனக்கு செஞ்சதே போதும், புதுசாக ஒரு பிரச்சனையை க்ரியேட் பண்ணுறேன், ஏதாவது பண்ணாத, 1000 தடவை அவன்கிட்ட படித்து சொன்னேன், சண்டை வீட்டுக்காரங்கிட்ட இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு, இவன் வேணாம் இவன் ஃப்ராடுன்னு சொன்னேன், நம்பி அவன் கூட நான் சொன்னதை கேட்காம கிளம்பி ஓடி வந்தேன், என் மூஞ்சிலே முடிக்காத, ஒன்றால் தான் எனக்கு வாழ்க்கையில் தர பிரச்சனையை, நீ இது வரைக்கும் செஞ்சதெல்லாம் போதும், இதுக்கப்புறம் எதுவும் பண்ணாத போ அப்படின்னு துரத்தி விட்டுறாரு. போ சொன்னால் புரியாதா அப்படின்ட்டு உடனே அவங்க அழுதுகிட்டே உட்காந்துருக்கா. மீனா வேற பருதாமல் போய் அட்வைஸ் பண்ணுறாங்க, இது பாரு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடும், அவருடைய கோபத்துலேயே ஒரு காரணம் இருக்குன்னு உனக்கு தெரியும், அவர் சரியாயிடுவார், நீ இதை பற்றி தேவையில்லாமல் ரொம்ப யோசிச்சோம், மனசை போட்டு குழப்பிக்காத, கூலாக விடு அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறாங்க. இவங்களுக்கு அப்படியே இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, பருதாமல் இவங்களும் முடிச்சுட்டு ராஜி அழுதுட்டு வர உட்காந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது கடையில் பார்த்தீங்கன்னா வரவங்கெல்லாம் முதல்ல முட்டை வாங்க வந்தவங்கள்ட்ட கறி வாங்க வேண்டியதானலான்னு சொல்லிட்டு பேசி பழனிவேல் திட்டு வாங்கிட்டு இருக்காரு. அதுக்கு பிறகு தான் ஒருத்தர் வேணுன்னே கடையில் ஜாமான் வாங்க வராமல் பாண்டியனை வெறுப்பேற்றுறதுக்கு வந்த மாதிரியே கிளம்பி வந்துடுறாரு. வந்துட்டு என்ன கேட்குறாரு அப்படின்னா சரி எல்லாம் ஓகே, கல்யாண சாப்பாடே போட வேணாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா, ஒரு பையன் அப்படி தான் ஓடி போய் கல்யாணம் பண்ணான், இன்னொருத்தனும் ஓடி போய் கல்யாணம் பண்ணுறான், அப்போ என்னதான் எப்போ தான் கல்யாண சாப்பாடு அப்படின்னு கேட்க உடனே நான் இப்போ நான் பையன் மாதிரி தான் எங்கள் மாமாவுக்கு, எனக்கு கல்யாணம் நடக்கும்போது எங்கள் மச்சானுக்கு எனக்கு கல்யாணம் நடக்கும்போது அப்போ உங்களை கூப்பிட்டு பந்தி போடுறோம் அப்படின்னு பழனிவேல் கிண்டல் பண்ண குமரேசனை கிண்டல் பண்ணி அவர் அனுப்பி விட்டுறாங்க. இருந்தாலும் பாண்டியன் அப்படியே மூஞ்சி தூக்கி கஷ்டே உட்காந்துருக்காரு. அவரோட வழியும் புரிஞ்சிக்க முடியுது. இந்த பக்கம் கதிரை பார்த்தாலும் பாவமாக இருக்குது. எத்தனை நாளைக்கு இதை அப்படியே எழுதிட்டு போகலான்னு இருக்காங்கிறது தெரியல. உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியன் ஷோ சீரியலில் இப்போ பாண்டியன் மனசே அப்படின்னு நொறுங்கி போயிட்டார்.